யோபு புஸ்தகம் கடைசி அதிகாரமாகிய 42வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் வாசிங்க. சரி, யாருமே பைபிளையும் பார்க்க வேண்டாம், இங்கிட்டும் பார்க்க வேண்டாம், அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவரீர். எப்படி கூப்பிடுறாரு ஆண்டவரை? தேவன் அவர் பெயர். ஆனால் அவரை எப்படி கூப்பிட்றாரு? யோபு கூப்பிட்றாரு தேவரீர். எவ்வளோ ரெஸ்பெக்டபிள், ஹானரபிள். ஏங்க அப்படி கூப்பிட்ற மாதிரி, ஏனுங்க அப்படி மாதிரி, அது மாதிரி தேவரீர். எவ்வளவு ஒரு ஹானராக கூப்பிட்ற தேவரீர். ஏன்? அந்த ஆண்டவரை அவ்வளோ மதிக்கிறவர், நேசிக்கிறவர், பயப்படுகிறவர், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழுகிற உத்தமன். யார்? அதனால தான் அவர் சொல்கிறார், தேவரீர் நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்ல, எத்தையும் செய்யக்கூடியவங்க, அந்த செய்கிறதுல வல்லவர். எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறேன்? ஏன்னா இதை நீங்களும் நானும் சொல்கிறது பெருசு இல்லை, அவர் சொல்கிறது அர்த்தம். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். 10 பிள்ளைகளும் செத்து போச்சு, சொத்து பூரம் போச்சு. எல்லா சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவியை இருக்குன்னே பேர் இழந்ததுக்கு சமம். அதையும் இழந்து, உறவுகளை இழந்து, உடம்புல ஆரோக்கியத்தை இழந்து, பரிதாபமாய் தன்னந்தனியாய் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நிற்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சகலத்தையும் செய்ய, எனக்கு இழந்ததையெல்லாம் திருப்பி தர வல்லவர், எனக்காக யாவையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை, வல்லவர். நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா, அந்த பேய் போகலைன்னா, அந்த நோய் குணமாகலைன்னா சோர்ந்துடும். என்ன ஆண்டவரே, இப்போ சொல்லுங்க, யோபு போல நீர் சகலத்தை செய்ய வல்ல. நம்ம சோர்ந்துடுறோம், குறை சொல்றோம். அவர் செய்ய வல்லவர் என்ற விசுவாசம் இல்லாமல் போகிறது. சரி, இப்படி மொத்தமாக சொல்லிட்டாரு. நீ இதை செய்ய வல்லவர்னு சொல்லல, சகலத்தை செய்ய வல்லவர். நம்ம தான் எதை செய்ய வல்லவர்னு பிரிக்க போறோம். போன வாரத்தில் ஒன்று தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தப்பு வைக்கிறதுலே அவர், ஆபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கிறதுலே அவர் வல்லவர். அவர் தப்பு வைக்கிறதுலே வல்லவர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதிலே, சொல்லுங்க, வாக்குத்தத்தம் மாசம் மாசம் கிடைக்குது, வருஷந்தோறும் கிடைக்குது. களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கு. நிரம்புச்சா? நிரம்ப வேண்டியவங்களுக்கு நிரம்பும். ஆமேன்னு சொல்லுங்க. நிரப்ப வேண்டியவங்களுக்கு நிரப்போம். நிரப்ப வேண்டிய நேரத்தில் நிரப்பி கொடுப்பார். அல்லேலூயா. சிலர் கொஞ்சமாக நிரப்புறார், பூரணமாய் நிரப்புகிறார். ஸோ நிரப்புவார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற, இன்னும் நிறைவேறாமல் இருக்குதே நினைச்சிடாதீங்க. அவர் நிறைவேற்ற வல்லவர். யார் சொல்றா? ஆபிரகாம். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாயிராமல் சந்தேகப்படாமல் இருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற சந்தேகம் இருக்கக்கூடாது. நிறைவேறுமா? எனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, 98 வந்துருச்சு, 99, 100 வந்துடும் போல், அதுக்கு எனக்கு இன்னுமே எங்கே பிள்ளை பிறக்க போகுது, இப்படி அவன் சந்தேகப்படலை, அவிசுவாசப்படலை. விசுவாசமாக இருந்தான், பரவாயில்ல, 100 வயசு என்ன 200 வயசு ஆனாலும் எனக்கு தேவன் செய்ய, அந்த விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் தேவை. போன வருஷம் வாக்குத்தத்தமே இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், இதையும் நிறைவேறாமல் இருக்கலாம். நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நிறைவேற்றுவான். அதுக்காக நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே ஒழிய அவர் நிறைவேற்ற வல்லமை இல்லை, வல்லமை இல்லாதவர் என்று அர்த்தம் அல்ல. அவர் வல்லவர், நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் நிறைவேற்றுவார். கரெக்டாக பாருங்கள், 99 வயசு வரும் வரைக்கும் இந்த டாப்பிக்கை எடுக்கலை. கரெக்டாக 99 வயசு வந்தவுடனே வந்து நிற்கிறார். டான் அவர் வீட்டில் நிற்கிறார். ஆபிரகாம் வீட்டில் வந்து நின்று சொல்கிறாரு, மிஸ்டர் ஆபிரகாம், நெக்ஸ்ட் இயர் வரும்போது உன் கையில் என்ன இருக்கும்? குழந்தை இருக்கும். எப்போ நிறைவேற்றணும்? 100 வயசுல தான் கொடுக்கணும்ன்றது தேவன் திட்டம். இவர் கல்யாணம் 60 வயசில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. 60 வயசுல இருந்து என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு? நடக்கலை. அதுக்காக தேவன் வல்லமை இல்லாதவர் என்று அர்த்தம் அல்ல, வாக்குத்தத்தத்தை மறந்துட்டார் என்று அர்த்தம் அல்ல. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆகவே நாம் அவர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும், சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை எடுங்க, 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. பேரனை பார்ப்போம், யாக்கோபு. ஆதியாகமம் 28:15. சீக்கிரம், இவ்வளவு கிழவன் கூட வேகமாக எடுத்துருவாங்க. ஆசிங்க, கடைசி வரியப்படு, கடைசி வரி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படி என்றால் நான் சொன்னதை செய்வேன், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவேன், அது வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். அப்படி என்றால் நம்முடைய தேவன் சொன்னதை செய்வார். வாக்கு கொடுத்துட்டார்னா வாக்கை நிறைவேற்றுவார். நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும். என் தேவன் சொன்னதை செய்கிறவர். மனுஷனே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்கிறானே, வார்த்தையில் சொன்னதை நிறைவேற்று, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை. என்ன நடந்தது? யாக்கோபு வீட்டுக்குள்ளே குடும்ப பிரச்சனை வந்துருச்சு. அவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? அண்ணன் உன்னை வெட்டிடு, அண்ணன் தம்பி பிரச்சனை. அண்ணன் கொஞ்சம் கோவக்காரன், அண்ணன் அருவாள் எடுத்து வெட்டக்கூடியவன் ஏசா. அதனால் ஏசாவுக்கு பயந்து அவங்க யாக்கோவை அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிது, அண்ணன் வீட்டுக்கு. ரெபேக்கா அவங்க அம்மா, எங்கள் அண்ணன் வீட்டில் போய் ஒளிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இருடா, அண்ணன் கோபம் மறட்டுமா, அதுக்கு பிறகு இங்கே வந்துடுறா அப்படின்னு சொல்லி தாயாகிய ரெபேக்கா மகனாகிய யாக்கோவை தன்னுடைய அண்ணனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்குது. அம்மா, நான் எப்படிம்மா ஒத்தியில் போவேன்? சும்மா போடா, ஒன்றும் வராது, ஆம்பளை பைய தானே, பொம்பளை பிள்ளை மாதிரி பயப்படுற, போடா அப்படின்னுது. அப்படியே சொன்னோடனே பயந்துக்கிட்டே வாரான். வந்து ஒரு கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு, குச்சியை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே வர்றான். இருட்டாயிருச்சு. ஒரு இடத்துல வந்தோடனே படுக்கிறான். தலானி வச்சு படுத்து, செல்ல பிள்ளை தலானி வச்சு படுவேன். தலானி இல்லை, என்ன செய்யணும் பார்த்தேன், ஒரு கல் கிடந்துச்சு, கல்லை தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்த உடனே சொப்பனம் வந்துருச்சு. படுத்த உடனே தூக்கம் வந்துச்சு, தூங்கின உடனே சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனம்னா என்ன சொப்பனம்? பரலோகம் திறக்குது. ஏன் நீ பரலோகத்துக்கும் பூமிக்கும் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறோம். ஆக என்ன இன்பமான அப்படி ஒரு சொப்பனம். அப்படியே ரசித்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தேவதூதர்கள் வர்றாங்க, இறங்குறாங்க, போகிறாங்க, ஆடுறாங்க, போடுறாங்க. இவரும் ஆடிக்கிட்டு கிடக்கான் அப்படியே சொப்பனத்தில். எல்லாம் முடிஞ்சோன்னே விடிஞ்சிருச்சு. விடிய இந்த சொப்பனம் தான். விடிஞ்ச உடனே பார்க்குறான், அருமையான சொப்பனமாக இருக்கே, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, இது என்ன, இந்த ஊருக்கு என்ன பேருன்னு கேட்குறான். இது லூஸு. ஊர் பேர் என்னது? நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள், 28 அதிகாரத்தை படித்து என்ன தெரியும்? அந்த ஊருக்கு பேர் என்னது? சொல்லவே வெக்கமாக இருக்கா? சும்மா சொல்லுங்கள் லூசுகளா.
அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உங்களை அப்படி சொல்ல மாட்டேன், லூசுன்னு. சரி, இந்த ஊருக்கு போய் இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்களே, இன்னுமே இந்த இடத்துக்கு வேறு பேர் வைக்கணும் அப்படி சொல்லி இவனா ஒரு பேர் வைக்கிறான் அந்த இடத்துக்கு. என்ன பேர்? பரவாயில்லையே, பைபிள்லாம் தெரியுது. என்ன பேர் வைக்கிறான்? பெத்தேல்னு வைக்கிறான். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. பெத்தேல்னு பேர் வைக்கிறான். பெத்தேல்னு பேர் வச்சுட்டான். இனிமேல் இந்த ஊரை யாரும் லூசுன்னு சொல்லக்கூடாது, இது தேவனுடைய வீடு. பெத்தேல்னு பேர் வைக்கிறான். பெத்தேல்னு பேர் வச்சுட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்ப இதே ஊருக்கு வருவ. எப்படி சொல்கிறாரு? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், 15 வசனத்தை. நீ போச்சு, நீ அதே 15 வசனம், 28-15. நீ உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றி இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதுதான் வாக்கு, இதுதான் வாக்கு தத்தம், இதுதான் வாக்கு. நான் உன்னைய திரும்ப இதே ஊருக்கு தேசத்துக்கு என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். போகிற வழியில் எதுவும் சிங்கம் அடிச்சிருமோ, கரடி அடிச்சிருமோ, எதுவும் தின்றுமோ, உயிருக்கெல்லாம் பயப்படாத, உனக்கு ஒரு கேடு வராது, பத்திரமா போவ, அங்கேயும் நல்லா இருப்ப, உன்னை ஆசீர்வதிப்பேன், திரும்ப வருவ அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் உன்னைய கைவிட மாட்டேன், உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் கைவிட மாட்டேன். இதை அப்படியே எடுத்துக்கங்க. எனக்கு சொன்னதையும் கத்தர் நிறைவேற்று வரைக்கும் என்னை கத்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். சொன்னதை நிறைவேற்றுகிறதுலே நம்முடைய தேவன் வல்லவர். அப்படி நிறைவேற்றினார். போனார், 20 வருஷம் மாமன் வீட்டில் இருந்தார், ஆடு மாடு மேய்ச்சார், கல்யாணம் பண்ணார், பிள்ளை குட்டிகள் பிறந்தது, பத்திரமா திரும்பி வந்தார். அதே ஊருக்கு வந்தார். எந்த ஊருக்கு? அந்த பெத்தேலுக்கு வந்து அதே ஊரில் வந்து அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன கம்மன் இருக்கீங்க? ஏல் பெத்தேல். ஐயோ, என்ன பெத்தேல்னு பேர் வச்சாரு? பெத்தேல் திரும்ப வந்தவர். இப்படித்தான் கர்த்தர் நம்மை திரும்ப சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சொன்னதை நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவாராம் தெரியுமா? வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. நல்ல அந்த இடத்துல நிறுத்தி வாசிங்க. அவர் தகப்பனாகிய தாவீதுக்கு தன்னுடைய வாக்கினால் சொன்னதை, அங்கதான் முக்கியமானது, அந்த இடத்துல பாருங்க. தகப்பனாகிய தாவீதுக்கு, மகனாகிய சாலமோன் சொல்றார், என் தகப்பன். எப்படி சொல்றாரு? மகன் தகப்பன. என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாயினாலே, வாக்கினாலே, வார்த்தையினாலே, வாயினாலே சொன்னதை, இங்கிட்டு ஒன்றும் சத்தத்தையே காணுமே. சகோதரமார்கள் சொல்லுங்க, எதுல நிறைவேற்றினாரா? கையினாலே, கரத்தினாலே நிறைவேற்றினார். வாயினாலே, வாக்கிலே சொன்னதை கையினாலே நிறைவேற்றினார். அப்படின்னா சொன்னதை நிறைவேற்றுகிறதுலே மீதியை நீங்க தான் சொல்லணும். வல்லவராயிருக்கிறார். எனக்கு அவர் வார்த்தையில சொன்னார், வசன அட்டையில சொன்னார். சொல்லுங்க, கரத்தினாலே நிறைவேற்றுவா. எனக்கு நேரம் சொல்லலை, அதான் அட்டையில கொடுத்துருக்குல்ல. வார்த்தையிலே, அவர் அட்டையினாலே, வார்த்தையினாலே சொன்னதை என் கையினாலே அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிறதிலே வல்லவராயிருக்கிறார். நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றினார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறதிலே வல்லவர். பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு பிள்ளை தருவேன். அதை என்ன செஞ்சார்? நிறைவேற்று. இன்னொரு வசனம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. எப்படி அவர் நிறைவேற்றுவார்? எப்படி வாயினாலே நிறைவேற்றார்? வாயில சொன்னதை கையில் எப்படி நிறைவேற்றா பாருங்க. கர்த்தர், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்கள் யாவையும் தந்து
இப்போ வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை அல்லது நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ பாருங்க, நமக்கு சொன்னதையும் நமக்கு நிறைவேற்றுவார். நம்ம அப்பனுக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்முடைய தகப்பனுக்கு சொன்னதையும் நமக்கு என்ன செய்வார்? புரியுதா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம அப்பா ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அதை விட்டுருங்க. போன வருஷம் சொன்னதை நிறைவேற்றுவார். தகப்பனுக்கு சொன்னதையே மகனுக்கு நிறைவேற்றார். அப்படின்னா அவர் சொன்னதை என்ன செய்யலைன்னு அர்த்தம்? மறக்க மாட்டார். ஒரு தடவை சொன்னார்னா அதை மறக்க மாட்டாரு. காலம் வருவரை காத்திருப்பார். எப்போ கொடுக்கணும், எப்போ நிறைவேற்றி கொடுக்கணும், அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. அப்போ அவர் நிறைவேற்றுவார். ஸோ வாயினால் சொன்னதை கரத்தினால் அவர் சொன்னதை மறப்பவர் அல்ல. நமக்கெல்லாம் ஞாபக சக்தியை பிடிச்சிட்டு அவர் மறப்பாரா? சொல்லுங்க. எப்போ சொன்னதை அப்படியே மனசில் வச்சு, கல்யாணம் புதுசில் 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ சொன்ன வார்த்தையை பேரம்பேத்தி எடுத்து கிளடுகட்டையாகி அவர் எந்திரிச்சு சண்டை போட முடியாத அளவுக்கு வீக்கான பிறகு, ஹலோ, அப்போ சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் அப்போல்லாம் இப்படி சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் சண்டாளி, இவ்வளவு நாளாக மனசில் இந்த வார்த்தை. அப்போ மனுஷனே சொன்னதை அப்படி என்ன செய்கிறான்? மனசுக்குள்ள வச்சுக்கிறானே. அப்போ கர்த்தர் மட்டும் மறப்பாரா? அவர் சொன்னதை மனதில் வைத்து காலம் வரும்போது நமக்கு நிறைவேற்றி கொடுப்பா. அப்போ நாமள சொல்கிறாரு, அந்த குடும்பம்னா என்னன்னு விவரம் தெரியாத காலத்தில் கல்யாணம் பண்ண புதுசில் என்னத்தையோ கூட குறைய சொல்லியிருப்பேன். அதை இவ்வளவு நாளாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்கியே, நீலாம் ஒரு பொம்பளையா? உங்களை அப்படி வச்சுருக்கவங்கள சொல்கிறேன். அப்படி தூப்பி இது அப்படிலாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறீ அப்படின்னு சொல்லி திட்டுறார். அந்த ஆள் திட்டினாரு. நான் உட்காந்து 2 சண்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் மனுஷனுக்கே இவ்வளவு எப்போவோ நடந்த சம்பவம், எப்போவோ திட்டின சம்பவம், எப்போவோ காரியத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிறீங்களே, ஆண்டவர் அவர் சொன்னதை மறப்பாரா? அவர் சொன்ன சொல்ல நிறைவேற்றுகிறதில் வல்லவர். அது எப்படி சொல்லவர்? கையிலே நிறைவேற்றுவாராம். எது? பொம்பளைகளுக்கு வாய், ஆம்பளைகளுக்கு இங்கே வாய் நீளுது, அங்கே கை நீளுது. அங்கே கை நீள நீள வாய் நீளுது. இப்போ மாறுது, ரூல்ஸே மாறுது. இப்போ இங்கே கை நீளுது, அங்கே வாய் நீளுது. ஏசுநாதருக்கு 2 நீளுது. வாயும் சொல்லுது, கையும் செய்யுது. அவர் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவார். அவருடைய கரம் பராக்கிரமத்தை செய்யும். அவருடைய கை வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய கை பராக்கிரமம் உள்ள கை. அவருடைய கை எதையும் செய்யும். வானத்தை சிருஷ்டித்தது உம்முடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா? அவருடைய கரம் வல்லமையானது. உங்களை என் கையிலே வைத்திருக்கிறேன், உன்னை என் வலது கையிலே வைத்திருக்கிறேன். உன் வலது கையினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். யார் என் கையிலிருந்து உன்னை பறிக்க முடியும்? அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள வல்லமையுள்ள கை அவருடைய கை. அவர் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றி இருக்காரா? 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பைபிளில் உலகத்திலேயே, பைபிள்லையும் உலகத்திலையும் தீர்க்க முடியாத நோய்களிலே ஒன்று குஷ்டம். என்னது? குஷ்டம். மற்ற இந்த எய்ட்ஸு, ஹெச்ஐவி, கேன்சர்லாம் இப்போ வந்த நோய்கள். அன்னைக்கிலிருந்து மோசே ஆபிரகாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நோய் சொல்லுங்க, குஷ்டரோகம். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு விஞ்ஞானம் பெருத்தாலும் குஷ்டரோகத்துக்கு மட்டும் என்ன கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடிய ஆபத்தான நோய் தான் என்ன நோய்? குஷ்டரோகம். 2வது, இந்த நோயினுடைய தன்மை என்னன்னா பரவக்கூடியது. ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், எல்லா நோய்களுக்கும் உள்ள தனித்தனி வார்டுகளாக இருக்கும், ஒரே ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் இருக்கும்.
ஆனால் குஷ்டரோகத்துக்கு மட்டும் தனி ஹாஸ்பிட்டல், அவங்கள மட்டும் உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நோய் எப்படிப்பட்டது? பரவக்கூடிய நோய். அதனால் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியில் போயிடணும். வெளியில் போய் ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கி இருப்பாங்க. அவனை ஊருக்குள்ளே வரவிட மாட்டாங்க. ஒரு பசிக்குது, ஒரு தாகம், ஒரு தண்ணி, உணவு கூட கேட்டு வர முடியாது. யாராவது போய் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுருவாங்க சாப்பாடை, அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. அவங்க கிட்ட கூட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நோய் தான் என்னது? குஷ்டரோகம். இப்போ இயேசு ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. மனிதனாக இருந்த காலத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. அங்கே குஷ்டரோகி ஒருவர் அந்த ஊருக்கு வருகிறார்னு, அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த குஷ்டரோகி ஓடி வருகிறான். யார்கிட்ட? இவர் ஊருக்குள்ளே போயிட்டார்னா இவர்கிட்ட நம்ம சுகம் வாங்க முடியாது. ஆகவே ஓடி வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசிங்க 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, வந்த உடனே டக்குன்னு மொட்டி போட்டான். பணிந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே, நிறுத்தி வாசிங்க அந்த கமா அதெல்லாம் பார்த்து நிறுத்தி வாசிங்க. எப்படி சொல்றாரு? அந்த குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கி விடுங்க, என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும். ஏற எந்த தெய்வத்துக்கும் மருந்து கிடையாது, எந்த டாக்டர்கிட்டையும் மருந்து கிடையாது. உங்கள்கிட்ட தான் இதுக்கு மருந்து இருக்கு. நீங்க நினைச்சா என்னை சுத்தமாக்க உங்களால ஆகும். இப்படி சொல்றான். இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு? இப்போ இயேசு கையை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, வாய் சொல்லுது, சொல்லுங்க, வாய் சொல்லுது எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு வாயினால் சொல்லி கரத்தினால் குணமாக்குகிறார். கரத்தை எடுத்து நீட்டி தொடுகிறார். யாருமே குஷ்டரோகத்தை தொட மாட்டாங்க, பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. என் இயேசுவோ தன்னுடைய கரத்தை எடுத்து நீட்டி தொட்டு அந்த இடத்துல சுகமாக்குகிறார். இதுதான் என் இயேசு. அவர் வெறும் வாயில சொல்லுகிறவர் அல்ல, கரத்தினால் தொடுகிறார். இப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன பிரச்சனையோ தெரியாது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. என் இயேசு உங்களுக்கும் ஒரு கரத்தை நீட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வாக்கிலே வார்த்தையாக வாக்குத்தத்தமாக சொன்னதை என் கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு நிறைவேற்ற போகிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை கையினாலே நிறைவேற்றார். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 17ஆம் தெரில. நாயினூர்னு ஒரு ஊர். என்ன ஊர்? என்ன ஊர்? நாயினூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒரு பையன். அந்த ஐயா இறந்துட்டார். அந்த ஐயா என்ன செஞ்சு போயிட்டார்? இறந்து போயிட்டார். அந்த அம்மாவும் மகனும் தான் இருக்காங்க. பையன் நல்லா வளர்ந்து வாலிபனாக வர்ற நேரத்தில் பையனும் செத்து போயிட்டான். அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத அழுக. ஐயோ, இனி யார் இருக்கா எனக்கு? நான் பொம்பளை எங்கே போய் இன்னும் வேலை செய்ய முடியும்? நான் என்ன போனாலும் என்னை வேலையில் சேர்க்க மாட்டாங்களே. நான் எங்கே போய் எப்படி பிழைக்க போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன், எப்படி வாழ போகிறேன்? ஐயோ, புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லையே, நான் என்ன செய்வேன்னு அந்த அம்மா அழுன்னு அழுகுது. இந்த அம்மா அழுகிறத பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. சரி, அழுகுதுன்னா முடிஞ்சுது, நேரம் ஆகுது, அடக்கம் பண்ணணும், பேசாமல் இருக்கு. வண்டியை தூக்கிட்டு வர்றாங்க. பாடையை கட்டு, தூக்கு, அடக்கம் பண்ணுற, குழி தோண்டு. அப்படின்னா குழியெல்லாம் தோண்டியாச்சா, தூக்கலாமா? தூக்குறங்க, தூக்கு அப்படின்னு தூக்குறாங்க. பாடியை தூக்க விட மாட்டேங்குது. அந்த அம்மா என்ன செய்யுது? அழுகுது. ஐயோ, என் மான விட்டுட்டு போங்க, நான் எப்படி இருப்பேன் நீ ஒத்தையில், நான் அழுகுது. அப்போ இருமா, எவ்வளோ நாளைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க முடியும்? பேசாமல் இரு, அமைதியாக இரு. நான் என் மகனை விட்டுட்டு போக மாட்டேன், நானும் வருவேன்னு பின்னாடி அழுதுகிட்டே வருது. யார்? அந்த அம்மா அழுது. இப்போ பாடி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க.
போய்கிட்டு இருக்குது. முன்னாடி பாடி போகுது, பூவை பிச்சு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பூவெல்லாம் போயிட்டுருக்கு, அப்படி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த அம்மா வேறு அழுதுகிட்டு வருது. பிறகு கூட்டங்கள்லாம் ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு வராங்க. இந்த அம்மா அழுகிற பார்த்து எல்லாம் அழுகுறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்லாம் அங்கிட்டிருந்து வர்றாங்க ஊருக்குள்ளே வர்றதுக்கு. இப்போ பாடி ஊருக்குள்ளேருந்து வெளியில், ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறைக்கு புதைக்க போய்கிட்டு இருக்காங்க. இயேசுவும் சீஷரும் ஊருக்குள்ளே வர்றதுக்காக அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஊரை தாண்டுறாங்க, அவங்க ஊருக்குள்ளே வர்றதுக்கு உள்ளே வர்றாங்க. வந்த உடனே என்ன வருதுன்னா பாடி வருது. பாடி வந்தால் என்ன செய்யணும்? ஒதுங்குறோங்கள, ஒதுங்குறோம். பாடி அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே இயேசுவும் சீஷர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? ஒதுங்கிக்கிட்டாங்க. பாடி போய்கிட்டு இருக்கு. பாடி வந்துக்கிட்டே இருந்து வந்த உடனே இந்த பாடி ஏசுநாதரை கிராஸ் பண்ணி அப்படி தான் போயிருக்கு. இங்கே அழுகை சத்தம், ஓன்னு அழுகை சத்தம் கேட்க. அந்த அம்மா அழுகுது, மகனே மகனே. அந்த அம்மா என்ன சொல்லி அழுதுச்சோ தெரியாது, அழுகுது. ஏசுநாதர் இந்த பாடியை மறந்துட்டார். அப்படி பேர் செத்தவன் யாருன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை விட்டுட்டு யாரை பார்க்குறாரு? ஏசு இந்த அம்மாவை பார்க்குறாரு. அதனால அந்த அம்மா ஏசுநாதரை பார்த்து இப்படி அழுகுது. அழுத உடனே இவர் மனசு உருகிட்டார். அப்போ கேட்குறாரு, எம்மா அழாதேம்மா, அதில் ஒன்றும் வராது, உன் மகனுக்கு ஒன்றும் வராது. உன் மகனை கடவுள் திரும்ப உனக்கு தருவேன், நான் உனக்கு திரும்ப உன் மகனை எழுப்பி தருவேன், பயப்படாத, தைரியமாக இருன்றார். ஐயா, என் மகன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதையா, நான் என்னையும் சேர்த்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, என் மகன் எனக்கு வேணும், ஒன்றும் இல்லை, உன் மகனை எழுப்பி தரேன், பேசாமல் இரு என்று வாயினால் சொல்லிவிட்டு சர்றன்னு வேகமாக நடந்தார். நடந்து போய் எதை நிப்பாட்டுறாரு? பாடையை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு, வண்டியை நிப்பாட்டு, பாடியை நிப்பாட்டு. இப்போ ஏசு வாசிங்க அந்த வசனம் 12 கிட்ட வந்து 14 பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள், அப்போ அது வரைக்கும் நம்ம சுமந்து போய்கிட்டே இருக்கான். இவர் தொட்ட உடனே நெல்லு நெல்லு, ஏசு தொடுறாரப்பா, பாடியை தொடுறாரு, பாடியை தொடுறாரு, நிப்பாட்டுன்னு நின்ட்டாங்க. இப்போ ஏசு தொட்டா அந்த வாலிபன் படுத்து கிடந்து எந்திரிச்சு உட்காந்துட்டான். டேய் எந்திரிச்சான்டா. என்ன பேர்னு வைக்கக்கூடாது சொல்றதுக்கு நல்லா இருந்திருக்கு, அவன் பேரை தெரியாமல் போச்சு. டேய் எந்திரிச்சான்டா, சுப்பிரமணியம் எந்திரிச்சிட்டான்டா. கூட நிற்கிறவன் பூரா கத்தி இருப்பானு, எந்திரிச்சிட்டான்டான்னு. எம்மா உன் மகனை பாருந்தா எந்திரிச்சிட்டான்னு. அம்மா மகனை பார்த்தோன்னு, மகனே டேய் சுப்பிரமணி கத்தி இருப்பான். அவன் அங்கே இருந்துக்கிட்டு, எம்மா இருமா நான் வந்து வந்துடுறேன்னு குதிக்கான். என்ன சீன் நடந்துச்சே தெரியாது. அப்படியே எழும்பி, என் இயேசு வாயிலை சொல்லுகிறவர் மட்டுமல்ல. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வாயில் பாயாசம், உங்களுக்கு பாயாசம் வேணுமா, பாயாசம் செஞ்சு தரவா, பாயாசம் செஞ்சிடவா, வாயிலே நீ பாயாசம் சுட்டுவப்பா, கை பாயாசம் செய்யணும். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர், நிறைய தெய்வங்கள் அப்படியே வாயிலே நான் உன்னை அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உன்னை அப்படி செய்வேன், எல்லாம் வாயிலே பாயாசம் சுடுற சாமி எல்லாத்தையும் இருக்கு. இயேசு வாயிலே சொல்லுவார், அவருடைய கரம் எதையும் செய். இப்போ பாருங்க, செத்தவனை உயிரோடு எழுப்புறது சாதாரண காரியம் இல்லை. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உள்ள தெய்வம் மட்டுமே அதை செய்ய முடியும். அதனால தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தனால தான் அவர் செய்கிறார். பாருங்க, நம்முடைய இயேசு வாயிலே சொல்லுவார், கரத்திலே செய்கிறதிலே, சொன்னதை நிறைவேற்றுவதிலே வல்லவராக இருக்கிறார். சரி, டக்கு டக்குன்னு அடுத்ததுக்கு போவோம். 2 காரியம் பார்த்துருக்கோம். 1, தப்பு வைக்கிறதுலே அவர் வல்லவர். 2வது, வாக்கை நிறைவேற்றுகிறதிலே அவர் வல்லவர். 3வது, உதவி செய்கிறதிலே அவர் வல்லவர். சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுறது, என்ன ஹெல்ப்னாலும் சரி, ஹெல்ப் பண்ணுறதிலே அவர் வல்லவர். இப்போ பாருங்கள், உதாரணம் வாசிங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இருங்க அந்த இடத்துல வாசிங்க. நமது பலவீனங்களிலே உதவி செய்கிறவர்.
இந்த வீக்னஸ் அறிந்து, நம்முடைய தேவையை அறிந்து உதவி செய்கிறதிலே அவர் யாராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். இந்த சிச்சுவேஷனை அறிந்து, நம்முடையதான ஹெல்ப்லெஸ் அறிந்து, உதவியற்ற நிலைமையை அறிந்து, நம்முடைய அந்த சூழலை அறிந்து நமக்கு உதவி செய்கிறதிலே அவர் அதை மறந்துடக்கூடாது. எப்படி உதவி செய்கிறதிலே வல்லவர்? நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பலவீனங்களிலே உதவி செய்கிறார். எதில்? பலவீனங்களில், வீக்னஸ். இப்போ பாருங்கள், ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜெபிக்கணும்னு பாரம் இருக்குது. ஆனால் மனசில் இருக்கிற அந்த துக்கத்தினாலே என்ன செய்ய மாட்டேங்குது? ஜெபம் பண்ணவே முடியல, வார்த்தையே வர மாட்டேங்குது. அழுகையாத்தான் வருது ஒழிய வாயில் என்ன வர மாட்டேங்குது? இது ஜெபிக்க முடியலை, அழுகை தான் வருது. அந்த மாதிரி பலவீன நேரத்தில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் பிரேயர் பண்ணுவாராம். எப்படி? நமக்கு அழுகையா வருது, வாயில் என்ன வர மாட்டேங்குது? வார்த்தை வர மாட்டேங்குது. அப்படி நேரம் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் கூட போதும், உங்களுக்காக ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவா. இதுதான் என்னது? ஜெபத்திலே உதவுவது. புரியுதுங்களா? நமக்கு அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிற, ஜெபம் பண்ண போனால் எனக்கு அழுகையாத்தான் வருது, நல்லா அழுதுகிட்டே இருங்க. ஆண்டவர் நினச்சி அழுக ஆவியானவர் உனக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? விண்ணப்பம் பண்ணுகிறார். இது விண்ணப்பம் பண்ணுகிற உதவி. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார், உதவி செய்வார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். தாவீது சொல்கிறாரு, 121 சங்கீதம் 121 சங்கீதம் 1 வசனத்தை பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை, அது ஆங்கிலத்தில் ஹெல்ப், உதவி வரும் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உதவி எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஸோ நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர். கையில் காசு இல்லை, என் கையில் காசு இல்லை. ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறாரு, ஜார்ஜ் முல்லர் வச்சு நடத்துகிறார். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளைகள் 100 பிள்ளைகளுக்கு மேலே சேர்ந்துருச்சு, அனாதை பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படியும் ஆண்டவர் தர டெய்லி ஜெபம் பண்ணுறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் விடிஞ்ச உடனே காலையில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பிள்ளைகள்லாம் பசியில், சின்ன பிள்ளைகள் பரிதவிச்சுட்டு வருது. இவர் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க, நமக்கு ஆண்டவர் சாப்பாடு தரும்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது இன்னும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொண்டு போய்கிட்டு இருந்த சாப்பாடு வண்டி ரிப்பேர் ஆகி அந்த சாப்பாடை கொண்டு போக முடியாமல் பக்கத்தில் எங்கே கொடுக்கலான்னு தேடும்போது, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆர்பனேஜ் இருக்குது, அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்ல அங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. பாருங்கள், நமக்கு சாப்பாட்டுக்காக இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஒழுங்காக போகிற வண்டிக்கு ரிப்பேர் உண்டாக்கி, வண்டிக்கு ரிப்பேர் ஆகி அந்த சாப்பாடை கொண்டு வந்து சேர்த்தார். நமக்கு உதவியை யார் மூலமும் எப்படியும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் போயிருப்பீங்க, வேலைக்குன்னு போவோம், அங்கே யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கான், நமக்காக ஒரு விசுவாசி அங்கே வச்சுருப்பார். நம்ம பேர், நம்ம ஆண்டோட பிள்ளைங்க தெரிஞ்சவொன்னே நமக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு உதவி செய்ய யாரையும் கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் அவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளவுலாம் உதவி செஞ்சிருக்காருன்னு பாருங்கள். யோசேப்பை பிடிச்சு அடின்னு அடித்து ஜெயிலில் போட்டாச்சு. யோசேப்பு தப்பு செய்யலை, தப்பு செய்யாமலே செஞ்சதாக அடித்து ஜெயிலில் போட்டிருக்கு. ஆனால் செஞ்சதாக ஜோடிக்கப்பட்டது. ஆனால் யோசேப்பு அந்த தப்பை செய்யலை. ஆனால் உலகம் செஞ்சான்னு தான் நம்பும். ஏன்னா இவன் ட்ரெஸ் யார் கையில் இருக்குது? அவ கையில் இருக்குது. பறிச்சிட்டான், நம்புது, உலகம் நம்புது. ஆனால் இவன் செய்யலை, அடித்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனால் அவனுக்கு உதவி செய்ய
அந்த ஜெயில் வார்டன் சூப்பரண்டை கத்தர் எடுத்தார். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் அவன் கடவுளுக்கு பயந்தவனாய் இருந்ததுனால் விசாரித்து பார்த்துட்டு இவன் தப்பு செய்யலைன்னு தெரிஞ்ச உடனே இவனை கைதிகளுக்கெல்லாம் தலைவனாக நியமித்தான். இவனை கொடுமையாய் நடத்தவில்லை, இவனை நல்லா வச்சுக்கிட்டான். அப்படி என்றால் நல்லா கவனிச்சுக்கங்க, நமக்காக உதவி செய்ய ஒரு மனுஷனை யோசேப்பு எழுப்புனது போல உங்களுக்கு எழுப்புவார். அவர் உதவி செய்கிறதில் வல்லவர். ஆமே. இன்னொரு சம்பவத்தை பைபிளுக்குள்ள வரேன். ஏசப்பா கப்பர்நகம்னு ஊருக்கு அடிக்கடி போவார். என்ன ஊர்? அந்த ஊருக்கு அடிக்கடி போவார். அந்த ஊருக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. அது நம்ம பேதுருடைய மாமியார் ஊர். பேதுரு அங்கே தான் பொண்ணு எடுத்திருக்காரு. எந்த ஊரில்? கப்பர்நகமில். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து வச்சுக்கணும். அப்போ இயேசு அங்கங்கே போவார். இவர் பேதுரும் இழுத்துட்டு போவார். எங்கள் மாமியார் வீட்டில் என்னை மாதிரி உங்களும் கவனிப்பாங்க, வாங்க எங்கள் அத்தை எங்களுக்கு மெத்த மாதிரி நல்லா சாப்பாடு போடும். இழுத்துட்டு போகிறாரு. போய் அங்கே போனால் அந்த அம்மா காய்ச்சலில் கிடக்கு. எங்கே கிடக்கு? காய்ச்சல் கிடக்கு. ஐயோ அத்தை, நீங்கள் நல்லா இருக்கேன்னு நினச்சி கூப்பிட்டு வந்தேன் பாஸ்டரை, நீங்கள் இப்படி போய் இப்படி சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எழுப்பி விட்றேன்னு சொல்லி ஏசு போய் தொட்டார். காய்ச்சல் சுகமாச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? எழுந்திரிச்சு சாப்பாடு உடனே சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. பைபிளை படித்து பாருங்கள் நீங்கள். இப்போ இன்னொரு தடவை அந்த ஊருக்கு போகிறாரு. எந்த ஊருக்கு? கப்பர்நகூம். போனால் ஊரில் உள்ள நிறைய பேர் சோமாய் திமிருவா. ஏற்கனவே ஒரு தடவை அந்த ஊருக்கு போய் திமிருவாக்காரனை சோமாக்கி விட்டுருக்காரு. அதே போல் பேர் மாமியார் சோமாய், நிறைய பேர் சோமாயிருக்காங்க. இப்போ இயேசு வருகிறாருனாலே ஊர் கூடிடுது. கப்பர்நகூம் வாசல்லையே, அந்த ஊர் வாசல்லே கூடி நிற்குது. யார் வரப்பாரா நம்ம ஊருக்கு? அம்புட்டு நோயாளி, பேய் பிடிச்ச நோயாளிகள் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஏசு வர்றார், ஏசு வருகிறார், ஏசு வருகிறார் நிற்கிறாங்க. வந்த உடனே அவ்வளோ பேருக்கு நோயை குணமாக்குறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ஊரில் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார். அதுக்கு நூற்றுக்கு அதிபதினு பேர். பைபிளில் என்ன பேர்? நூற்றுக்கு அதிபதி. அவர் டிஎஸ்பின்னு வச்சுக்கோங்க, நம்ம வச்ச பேர் டிஎஸ்பி மாதிரி. ஒரு நம்ம ஊரில் ஒரு ஒரே சத்தமாக ஊரில் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு? ஐயா நம்ம ஊரில் இந்த சாமியார் ஏசு சாமியார் வர்றாரு, அதனால் கூட்டம் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. ஆமாடா, அவர் என்னடா, அவர் நிறைய பேர் குணமாக்குவார்ல, அதான் குணமாக்குறதுக்காக போய் நிற்கிறாங்க ஜனங்கள்லாம். அப்படியா? நம்ம வீட்டில் ஒருத்தன் கிடக்கானே சுகம் இல்லாமல். இவருக்கு நிறைய வேலைக்காரங்க. யாருக்கு? இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு, இந்த போலீஸ் அதிகாரிக்கு நிறைய வேலைக்காரங்க. அதில் ஒரு வேலைக்காரனுக்கு வியாதி. என்ன வியாதி தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்ச எதுக்கு இருக்கிய? மற்ற 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 5ஆம் வசனமா? அப்பா கண்டுபிடிச்சிட்டிய. என்ன வியாதி? திமிரு. என்னது? என்ன திமிரு? எத்தனை தடவை சொல்லி இந்த வசனம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? அப்படி சொல்லுவோம் பார்த்தியெல்லாம். அதே மாதிரி இவனுக்கு என்ன வியாதி? திமிரு ஒரு வியாதி. அது திரும்ப திரும்ப வந்தால் அதுக்கு பேர் வாதம். திரும்ப திரும்ப வந்தால் என்னதுக்கு பேர்? என்னது? வாதம். அப்போ திமிரு திரும்ப திரும்ப வந்தா, அன்னைக்கே நீ திமிரு பண்ணதை பார்த்தேன், இன்னைக்கும் திமிரு பண்ணுற, அப்போ உனக்கு என்ன வியாதி இருக்குது? ஹலோ, புரியுதா? திமிர்வாதத்துக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப திமிரு தான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்போது இந்த வியாதி இவனுக்கு வந்திருக்கு. சந்திர ரோகி என்று சொல்லுவாங்க, அல்லது பேரலிக்ஸ் மாதிரி ஒரு இந்த ஃபிக்ஸ் மாதிரி இப்படி வர்றது. அதுக்கு பேர் தான் என்னது? திமிர்வாதம். திரும்ப திரும்ப வருது. இதனால் அவன் என்ன செய்கிறான்? சோர்ந்து போகிறான், பல்ல கடிக்கிறான், சோர்ந்து போகிறான், மயங்கி விழுகிறான், அப்படியே இது பண்ணுறான். ஒரு வேலைக்காரனுக்கு இப்படி ஆகி போச்சு. நீங்களும் நானுன்னா என்ன செய்வோம்? நானா போலீஸ் அதிகாரம் தான், இந்த வேலைக்காரனுக்கு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேற ஆளை வேலைக்கு ஆகணும். அப்படி தானே செய்வோம். நீ நாளையிலேருந்து எனக்கு வேலைக்கு வர வேண்டாம், இந்த மாதம் கணக்கை முடித்து வாங்கிட்டு போ, நான் வேற ஆளை போட போகிறேன். இப்படி தானே செய்வோம். நல்ல மனுஷன் அந்த அதிகாரி. யார்? அந்த நூற்றுக்கு அதிபதி நல்ல மனுஷன், இறக்க குணம் உள்ளவன். அதனால் சரிடா நீ இரு, இஷ்டம்னா இருக்குன்னா போ, நீ நானாக உன்னை போய் சொல்ல மாட்டேன், பாவம் நீ வெளியில் போய் எங்கே போய் கஷ்டப்படுவேன் அப்படின்னு அவனை வச்சுட்டான். இந்த மனுஷன் மேலே ஒரு இறக்கம். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு வந்திருக்கிறார், ஊர் வாசலில் எல்லாரும் போய் சுகம் வாங்குறாங்க, நோயோட போய் நின்று சுகத்தை வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சுகம் வாங்கி கொடுக்கணும்னு என்ன வருது?
ஆசை வருது. யாருக்கு? நூற்றுக்கு அதிபதிக்கு ஆசை வருது. ஆனால் இவனை தூக்கிக்கிட்டு போனால் மதிப்பு கிடையாது. ஏன்னா இவர் முதலாளி, அதிகாரி, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கார். சாதாரண வேலைக்காரனை தூக்கிட்டு வண்டியில் வச்சு கூட்டி போனால் மதிப்பு இருக்குமா? சமுதாயம் மதிக்காது. அதனால் இவனை இப்போ கூட்டிக்கிட்டு போகவும் முடியலை. சரி, ஒரு ஆளை விட்டு அந்த பாஸ்டரை வர சொல்லி, அந்த சாமியாரை வர சொல்லு, ஏசுனார் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, வேலைக்காரனில் ஒருத்தர் அனுப்பி அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் பயம். ஏன்னா அவர் பெரிய சாமியாராக தெரியுது. அவரை என்ன செய்ய வேண்டியிருக்கு? மதிக்க வேண்டியிருக்கு. அவரை கூப்பிட்டு நம்ம வராட்டா நமக்கு அது வேறு பிரச்சனை. ஏன்னா இவன் கொஞ்சம் நல்ல மனுஷன், அதனால் அவரை நம்ம கூப்பிடுறது நல்லா இல்லை. இப்போ இவனை கூட்டிகிட்டு போகிறதும் நல்ல. நம்மளாக போய் இறங்கி போய் வேணால் என்ன செஞ்சுட்டு வரோம், சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இந்த ஆள் வீட்டை விட்டு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி செருப்பு போட்டுக்கிட்டு போகிறாரு, மெல்ல போகிறாரு. இவர் வர்றாருன்னு ஒன்று கூட்டம் என்ன செய்யுது, கொஞ்சம் விலையை கொடுக்குது. விலையை கொடுத்தோன்னே கிட்ட போகிறாரு. இவர் ஏசுனாலும் எல்லாருக்கும் தொட்டு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சோம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி திரும்புகிறாரு, இவர் வந்து நிற்கிறாரு. எல்லாம் அந்த கூட்டம் ஒதுங்குற பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவர் அதிகாரி நிற்கிறாரு. அவர் கும்பிடுறாரு. யாரை? அந்த அதிகாரி ஏசுநாதரை கும்பிட்றாரு. இவரும் கும்பிட்றாரு. என்ன சார் என்ன சொன்னார்ன்னு அப்புறம் வாசிங்க. என்னையவே பார்க்குறீங்க, வாசிங்க. என்ன சொல்கிறார் வாசிங்க. ஆண்டவரே, எப்பா ஒன்றுமே தெரியலடா இந்த வசனம், இது ஏதோ ஸ்க்ரீனை மாற்றுங்கடா. ஆண்டவரே சொல்லுங்க. என் வேலைக்காரன் எப்படி சொல்கிறா பாருங்க. என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாக இருந்து கொடிய வேதனைப்படுகிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அதோடு நிப்பாட்டிட்டு அதனால நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா சொல்ல முடியலை. சாமியார் பெரிய சாமியாராக இருக்காரு. இவரை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எப்படி இருக்கு, பயமாக இருக்கு. ஏதாவது சாவங்கவோ நமக்கு போட்டுக்கூடாது. இல்லைன்னா திருப்பி உன் வேலைக்காரன் நீனே கூட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வேறு பிரச்சனை. அதனால் இப்போது வேலைக்காரனை கூட்டிகிட்டும் போக முடியலை. இவனுக்கு பிரஸ்டீஜ். அவரை வாங்கன்னு கூப்பிட முடியும். ரெண்டுக்கும் முட்டிக்கிட்டு நிற்கிது. அப்படியே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான், என்ன செய்யணும்னே தெரியவில்லை என்று சொல்லிக்கிட்டு நிற்கிறான். ஆண்டவர் முந்திக்கிட்டார். எப்படி சொல்கிறாரு, அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நல்ல ஆண்டவர் தெரியுமா. முந்துறார் பாருங்க. முந்தி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு இயேசு ஒன்றும் இல்லை சார், நூற்றுக்கு அதிபதி சார், ஒன்றும் நினைக்காதியா சார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, நான் வர்றேன் சார். இவன் கூப்பிடவே இல்லை. யாரு? இவரா முந்துறாரு, தாழ்த்துறாரு பாருங்க. எவ்வளோ நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்கள் பிரிஸ்டீஜ் பார்ப்பி, அவர் பார்க்கவே மாட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவர் முந்துறார் பாருங்க. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களையும் குணமாக்கி விட்டுட்டு நான் வர்றேன் சார். நான் வந்து அவனை சுகமாக்கிறேன். அவனை சுகமாக்கிறேன், பத்திரமா விட்டு வச்சுக்க, நீங்கள் போங்க சார். இவர் இப்படி தாழ்த்துறதை பார்த்த உடனே இவன் என்ன நினச்சிட்டான் தெரியுமா, நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தெரியுதுல, அப்போ தூக்கிட்டு வந்திருக்க வேண்டிய வியாதிக்காரனை. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தெரியுதுல, இவ்வளோ பெரிய சாமியாரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு நம்ம தகுதி இல்லைன்னு, அப்போ நீனே வியாதிக்காரன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கணும் சொல்லுங்க. தூக்கிட்டு வந்திருக்க வேண்டாமா? ஒரு ஆளை விட்டாது கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டாமா? அப்போது ஆண்டவர் தாழ்த்தி பாடங்கத்து கொடுக்குறாரு. நான் வாரேன் உன் வீட்டுக்கு, உன் பிரிஸ்டீஜ் எனக்கு தெரியுது, நீ அதிகாரின்னு தெரியுது, நானே வாரேன். அவர் தாழ்த்தின உடனே இவன் சொல்கிறேன், ஐயோ நீ என் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதியாக. அப்போ என்னதான் பண்ண சொல்கிற, நீனும் கூட்டிகிட்டு வர மாட்டேன், என்னையும் வரவிட மாட்டேன்ற, நான் என்னதாப்பா செய்ய? அடுத்த வார்த்தை இவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரங்க சுமையிடும், நீங்களும் வர வேண்டாம்,
நானும் தூக்கிட்டு வரேன்டா. உங்கள் ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்கார சுகமான். இப்படி சொன்ன மாத்திரத்திலே அவன் சுகமான். என் இயேசு உதவி செய்கிறதில் போச்சு, டாப்பிக்கே மறந்து போச்சு. சொல்லுங்க, இயேசு உதவி செய்யறதுக்கு போய்தான் நேரம் செய்யணும் அவசியம் இல்லை. இங்க இருந்தே சொல்லுவார், அங்க சுகம் கிடைக்கும். மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இங்க ஜெபம் பண்ணா அங்க சுகம் கிடைக்கும், இங்க ஜெபம் பண்ணா அங்க ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கும். என் இயேசு உதவி செய்கிறது. நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணீங்க, சர்ச்சில் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு சுகம் கொடுத்தா. இதான் உண்மை. என் இயேசு உதவி செய்கிறதில் வல்லவராக இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு செய்யப்பா. இந்த வருஷம் முடிய போதில் பாருங்கள், உங்கள் உதவி, அவருடைய உதவி செய்கிற விதத்தை அப்படியே ரசிக்க போகிறீங்க. ஆமேன். வாசிங்க 2 நாளாகமும், எதை சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாசிங்க. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். தம்பி ஸ்க்ரீனை மாற்றப்போ ஒன்றுமே தெரியல, பிரயோஜனமே இல்லது. வாசிங்க சார். ரைட். எல்லோரும் சேர்ந்து ஒரு அலையிலே வச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆசான்னு ஒரு ராஜா பேர் என்னது? ஆசா. ஆசான்றது பொம்பளை பேர் மாதிரி தெரியும், சில நேரங்களில் அப்படித்தான் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. ஷீலான்னு பேர் வச்சுருப்பாங்க, அது பொம்பளை கிடையாது. யார்? ஆம்பளை தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் பொம்பளை பேர் தான் ஆம்பளைகளுக்கு. மீனாட்சி சுந்தரம், வெறும் சுந்தரம்னு வச்சா என்ன? லட்சுமி மிட்டா, லட்சுமி நாராயணன். பொம்பளைக்கு தான் என்ன பேர் வச்சுருக்கு? ஆம்பளைக்கு போய் பொம்பளை பேரை வச்சுருக்கு. பொம்பளைக்கு பேர் பார்த்தீங்களா, ஒருத்தர் பேர் லட்சுமி நாராயணன். லட்சுமி பொம்பளை பேரை கொண்டு வச்சுக்கிட்டு அலையிற மீனாட்சின்னு பேரை வச்சு என்ன கூத்து. இப்படி மாற்றி மாற்றி இருக்கும். நீங்கள் கண்டுக்கிற கூட நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறணும். அல்லையா சொல்லுங்கள். ஆசான்னு ஒரு பேர், ஒரு ராஜா பேர் என்னது? ஆசா. அவனுக்கு சுகம் இல்லை, அவனுக்கு பிரச்சனை. அவன் சொல்கிறான், தேவரீர் கர்த்தாவே, பலமுள்ளவனோ பலன் இல்லாதவனோ உதவி செய்கிறதுல உமக்கு நிகர் ஒருத்தர் கிடையாது. உதவி செய்கிறதுல நீர் வல்லவராய் இருக்கு. நீ பலமுள்ளவனோ பலன் இல்லாதவனோ, நீ ஏழையோ பணக்காரனோ, நீ வசதியோ வசதி இல்லையோ, அல்லது நீ நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ, உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா என் கர்த்தர் உதவி செய்கிறதில் வல்லவர். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் உதவி செய்ய அவர் யாராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ நேரம் ஆகிட்டே போகுது. இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவங்களுக்கெல்லாம் முடிச்சதுனால உங்களுக்கு முடிச்சிடறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம். 4வது காரியம், என் தேவன் வல்லவர். யோபு சொல்லுகிறார், சகலத்தை செய்ய. எதில் வல்லவர்? தப்பு வைக்கிறதுல வல்லவர், வாக்கை நிறைவேற்றுகிறதுல வல்லவர், உதவி செய்கிறதுல வல்லவர். இப்போ வாசிங்க 4வது. இதை எல்லாரும் வாசிங்க. சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்கிறதில். சொல்லுங்க. அப்ப கிருபைகளை பெருகச் செய்கிறதில் அவர் வல்லவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நம்முடைய தேவன் கிருபைகளை பெருகச் செய்கிறதில் வல்லவர். கிருபைனா என்ன? கிருபைனா கிருபை டீச்சர். அவங்க தான் அந்த காலத்துலேருந்து நம்ம சர்ச்சில் இருக்காங்க. வந்ததில் ஒரு பழமையான விசுவாசி. அவங்க பேருக்கேற்றபடி வாழ்கிறாங்க. ஆண்டவர் அந்த கிருபையாக அந்த குடும்பத்தை நடத்திட்டு போகிறார். அந்த கிருபை, நம்ம சர்ச்சுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? கிருபை, லார்ட்ஸ் கிரேஸ். அது கிருபையினால நம்ம கிருபையை அந்த பேருக்கேற்றபடி நம்ம சபையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நடந்து. சில நேரங்களில் அந்த பெயர்கள் நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. கிருபை. கிருபை என்றால் தகுதியை பாராமல் செய்கிற உதவிக்கு பெயர் கிருபை. தேவன் நமக்கு
அதில் அவர்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய விதமான கிருபை இருக்குது. பாருங்கள், என்ன ஒரு கிருபையா? சகலவித கிருபை. எப்படி சொல்லிக்கு? அப்போ விதவிதமான கிருபை வச்சுருக்காரு. உயர்த்துறதுக்குன்னு ஒரு கிருபை, ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு கிருபை, என்னென்ன கிருபை வச்சுருக்காருன்னே சொல்ல, ரட்சிக்கிறதுக்கு ஒரு கிருபை, பேயை துரத்துறதுக்கு ஒரு கிருபை. கிருபைகள் விதவிதமாக வச்சுருக்காரு. என்ன கிருபைன்னு தெரியாது. நீங்கள் பாருங்கள், மரியாதை பார்த்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே. அப்படின்னா அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்கிற பெண்களிலே எத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க, அவரை பெற்றெடுக்கிறதுக்கு தன் கற்பத்தை, மரியாளுடைய கற்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படின்னா அந்த மரியாள் எவ்வளோ பெரிய பாக்கியவதி. ஆமேன். அதனால தான் அது என்ன கிருபை? கிருபை பெற்றவள். இதை கத்தோலிக்கர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. இயேசுவை விட்டுட்டு மரியாதை பிடிச்சிக்கிட்டாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, இந்த மரியே வாழ்க, இந்த மரியே வாழ்க, இந்த மரியே வாழ்க, அந்த மாதிரி ஆரோக்கிய மாதாவே வாழ்க. இங்கே நாங்கள் சோமில்லாத மரியாளாக இருக்கிறோம், நீங்கள் ஆரோக்கிய மாதாவாக இருங்க, நாங்கள் சோமா. ஒரே மரியாதை பிடிச்சிக்கிட்டு யாரை விட்டுட்டாங்க? ஏசப்பா விட்டுட்டாங்க. ஏசு பிறந்ததுனால தான் அந்த அம்மாவுக்கு என்னது? புகழ், மரியாதை. இல்லைன்னா ஏசு பிறக்கட்ட அந்த மரியாதை நமக்கு இன்றைக்கி யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது, தெரியாது. அதனால் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு பெரிய பாக்கியம், கிருபை அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ நம்ம சபையில் இவ்வளோ பேர் இருக்கோம், உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை கிறிஸ்தவனாக மாற்றியது கிருபை. சர்வ வல்லமையுள்ள இந்த உலகத்தை படைச்ச தெய்வத்தை கண்டு அவரை வணங்குவது கிருபை. அதுலேயும் ஒழுங்காக அவரை கும்பிடாம, ஒழுங்காக பைபிள் சத்தியத்தை அறியாமல், டிமிக்கி அடிச்சுக்கிட்டு, ஒரு பைபிள் நாலேஜ் இல்லாமல், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகாமல், அப்படி கிடக்கிற கிறிஸ்தவனாக இல்லாமல், நல்ல ஒரு சபைக்கு வந்து, நல்ல ஒரு ஆராதனைக்கு வந்து, நல்ல ஆவியோடு உண்மையோடு பாடி ஆராதிச்சு, இப்படி சத்தியங்கள் எல்லாம் கேட்பது கிருபை. அப்போ அவங்கள விட உங்களுக்கு கிருபை வேற விதமாய் கிடைக்கிற செய்திருக்கிறது. உங்களுக்கு கிருபை வேற விதமாய் இருக்கிறது. கிருபை மேல் கிருபை. அல்லேலூயா. அதனால தான் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீதுக்கு அருளின கிருபை. அதாவது யூதனா பிறக்கிறதே ஒரு கிருபை, அதுலேயும் பெத்லகேமில் பிறப்பது அதை விட ஒரு பெரிய கிருபை, அதுலேயும் ஈசாய் குடும்பத்தில் பிறக்கிறது ஒரு கிருபை, அதுலேயும் கடைசி பயலாக பிறந்து விளங்காதவனை ஆடுமைக்கு அனுப்பப்பட்டவனை கொண்டு வந்து ஒரு பெரிய அரசனாக்கினது கிருபையிலும் கிருபை. இப்படி தாங்க நமக்கு கிருபை விதங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட கிருபையில் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். முதல்ல நம்மளை கிறிஸ்தவன் ஆக்கியது கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்போ ரட்சிக்கப்பட்டது எது? அதுக்கு பிறகு தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகி பெருகி நம்மளை நல்ல விசுவாசியாக மாற்றிடுச்சு. அப்புறம் தோத்திரம் சொல்ல சொல்ல அப்படியே நம்மளை நல்ல சத்தியங்களை எல்லாம் புரிகிற கிருபை கிடச்சிருச்சு. அப்புறம் தோத்திரம் சொல்ல சொல்ல அப்புறம் ஊழியக்காரனாக்குது. அப்போது இந்த கிருபைகள் பெருக ஒரு வழி இருக்குது. 2 கொரிந்தியர் கிருபைகளை பெருக என்ன வழி? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15 வசனம். எப்படி மகிமை விளங்குவதற்கு எதுவாக? எல்லாரும் சொல்லுங்க, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அப்ப கிருபை பெருகணும்னா ஸ்தோத்திரம் பெருகணும். கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பெருகணும். யார் யார் நிறைய ஸ்தோத்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எது பெருகிக்கிட்டே இருக்கும்? நான் விரைச்ச மேனிக்கு குத்துக்கல்லாய் நிற்பேன். வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல யோசிக்கிறேன். யோசித்துக்கிட்டே இரு, உனக்கு ஒரு கிருபையும். நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் உங்களுக்கு எது கிடைக்க போகுது? கிருபை கிடைக்கும். சொல்லாட்டா நில்லுங்க, எனக்கு என்ன, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லணும், வாயை விரிவாய் திற. சண்டை ஓடுறதுக்கு தான் திறக்கிறோம், சாப்பிட்றதுக்கு திறக்கிறோம். பிளேட்டில் உள்ளது எல்லாம் உருண்டையாக உருட்டி உள்ளே போக வரைக்கும் வாய் திறக்கும். அதுக்கு வாயை திறக்கிறோம், சண்டை போட திறக்கிறோம். ஆனால் தோத்திரம் சொல்ல வாயை திறக்க முடியாது. அப்போ தோத்திரம் சொல்லலைன்னா நீங்கள் கிருபையை வளராது. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவனானதோடு அப்படியே நிற்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரமாட்டீங்க. அப்போ கிருபை ஸ்தோத்திரத்தினால தான்
நான் சொல்லலை, மறுபடியும் வாசிங்க. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. அப்போ கிருபை பெருகணும்னா கிருபைன்னு பேர் வச்சா பெருகாது. ஹலோ, கிருபைன்னு பேர் வச்சா பெருகாது. கிருபாகரன்னு பேர் வச்சா கிருபை பெருகாது. ஸ்தோத்திரம் சொன்னாத்தான் கிருபை பெருகும். நீ பேர் வைக்காட்டாலும் பரவாயில்ல, எதை சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, கிருபை பெருகும். இப்போ சபைக்கு கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அநேகர் ஸ்தோத்திரம் சொல்லணும். எப்படி சொல்லுங்க? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்கு தான் எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு நான் மாடா படுறது. அதுக்கு தான். எதுக்கு? கிருபையை பெருக வைக்கிறதுக்கு தான். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது? எனக்கா ஸ்தோத்திரம் சொல்றிய? என் பேரையா சொல்லி பாஸ்டருக்கு தோத்திரம், பாஸ்டருக்கு தோத்திரம், பாஸ்டருக்கு தோத்திரம்னு சொல்றிய? யாருக்கு தோத்திரம் சொல்றிய? ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம். தோத்திரம் ஏசப்பாவுக்கு சொல்கிறதுக்கு நான் சொல்ல வைக்கிறேன்னா எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. என்னது? கிருபை பெருகுது சபையில். நீங்கள் தோத்திரம் சொல்ல சொல்ல சபையில் என்ன பெருகுது? இங்கிட்டு தோத்திரம், இங்கிட்டு தோத்திரம், தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்ல சொல்ல இந்த சபையில் எது பெருகிக்கிட்டே இருக்கும்? அப்போ உங்களால் கிருபை பெருகணுமே ஒழிய கிருபை குறையக்கூடாது. ஆமேன், ஆமேன். இதுக்கு பிறகு இனிமே தோத்திரம் சொல்லாமல் நின்னா கொமுட்டில் என்ன செய்யப்படும்? இப்போ பாய நீங்களாம் தாய்மார்கள் இருக்கீங்க, பிள்ளைகளை வளர்த்துருப்பீங்க, ஏதாவது சாப்பாடு உருட்டி கொடுப்பீங்க, வாயவே திறக்காது, சில இடும்பு பிடிச்சது இப்படியே தள்ளும். அதை எப்படியாவது கொடுக்க வைக்கணும்னு நீங்கள் என்ன செய்வீங்க? முயற்சி பண்ணி உருட்டினதை எப்படியோ சாப்பாடை எப்படியோ கொடுத்துட்டு போயிடணும்னு. அப்போ கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு கன்னத்தை பிடிச்சி ஒரு பிதுக்குனா தன்னால் வாய் என்ன செய்யும்? ஆணு திறக்க ஊட்டி விட்டுருவீங்க. மருந்து கொடுக்கறதுக்கு அப்படித்தான். அப்படி கன்னத்தை பிடிச்சி ஒரு பிதுக்குனா தன்னால் வாய் ஆணு போட்டு விட்டுருவீங்க. இதே போல் தோத்திரம் சொல்லாதவங்களை பூரா தேவதூதன் வந்து கன்னத்தை ஒரு பிதுக்குவார். சொல்லு கும்பிட்டு, இந்த நிலைமை வேண்டாம், இந்த நிலைமை நமக்கு வேண்டாம், மரியாதையாக ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒழுங்கா ஸ்தோத்திரம் இனிமேல் சொல்லுவேன். அதனால் எனக்கும் கிருபை பெருகும், சபைக்கும் கிருபை பெருகும். ஆகவே நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இப்படி கிருபையை பெருகச் செய்கிறதில் மீதியெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை. அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம். எல்லோரும் எழுந்திருப்போம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.